புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு வர இன்று இரவு 10 மணி முதல் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரேம் இணைந்திருக்கிறார். பிரேம், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? இப்போதைய நிலவரப்படி அங்க மழை நிலவரம் எப்படி இருக்கு? ஸ்ரீராம், தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் தற்போது தனது ஆட்டத்தை துவங்கியிருக்கிறது. கடற்கரையோரம் கடலின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி புதுச்சேரி மாநிலம். இந்த புதுச்சேரி மாநில கடற்கரை பகுதியில் தற்போது கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டு 10 அடி உயரத்தில் தற்போது அலைகளின் சீற்றம் என்பது இந்த கடற்கரையில் இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி மாநில அரசு சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்க நிலையில் 10 மணிக்கு மேல் கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடாது, தடை என தற்போது காவல்துறை சார்பில் இங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு மக்களை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் நேரடியாக பார்க்கலாம். நம் ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காட்டிக் கொண்டிருப்பது கடற்கரை பகுதி. இந்த கற்கள் எல்லாம் தற்போது அலைகளின் சீற்றத்தால் அடித்துச் செல்லப்படுகிறது. அதேபோல் மண்ணரிப்பும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில அரசு சார்பில் கடற்கரை பகுதிக்கு யாரும் செல்ல வேண்டாம். ஏனென்றால் இந்த பெஞ்சல் புயல் என்பது காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கு இடையே கடையை கடக்கும் என்பதால் பொதுமக்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்திருந்தால் அவர்களும் நாளை ஒரு நாள் வெளியே வராமல் அவங்கவுங்க இடத்திலேயே தங்க வேண்டும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததாக தற்போது மாநில முதல்வர் தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் வங்கக்கடலில் இந்த பெஞ்சல் புயல் உருவாகியிருக்கக்கூடிய நிலையில் தனது ஆட்டத்தை துவங்கியிருக்கிறது. இது நாளைய தினம் பிற்பகலில் தற்போது புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என்பதால் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் புதுச்சேரி மாநில அரசு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் கடலூர் மாவட்டத்திலும் அனைத்து கடற்கரை பகுதியிலும் தற்போது மீனவ பகுதி முழுமையாக கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அவர்களை தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் அச்சப்பட தேவையில்லை, புயல் பாதுகாப்பு மையம் இருக்கிறது, நிவாரண முகாம்கள் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். வங்கக்கடலில் இந்த உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் தற்போது தனது ஆட்டத்தை துவங்கி கடலின் சீற்றம் என்பது 10 அடி உயரத்திற்கு எழும்புகிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா பெரும் புதுச்சேரி அரசு சார்பா என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க? நிவாரண முகாம்கள் எல்லாம் போதுமான அளவுல இருக்கா? அங்க போதுமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக ஸ்ரீராம், அதாவது புதுச்சேரி மாநில முதல்வர் நேற்றைய தினமே மழைக்கான இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளிடம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது அனைத்து துறை அமைச்சர்களும் அனைத்து துறை அதிகாரிகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மீனவ கிராமத்தில் அங்கேயே முகாமிட்டு அனைத்து பாதிக்கப்படும் பகுதிகளை கண்டறிந்து அங்கேயே அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும். அதாவது மீனவ கிராமத்தில் கடல் அரிப்பில் ஏற்பட்டு வீடுகள் இடிந்துவிட சூழல் ஏற்படும். எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் உள்ள மக்களை உடனடியாக அப்புறப்படுத்தி முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை வழங்க வேண்டும் என நேற்றைய தினமே புதுச்சேரி மாநில அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதுச்சேரி மாநிலம் ஒரு சுற்றுலா மையம் என்பதால் அதிக அளவில் நாளைய தினம் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் அதிக அளவில் புதுச்சேரி மாநிலத்திற்கு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்ற தற்போது அவர்கள் யாரும் வர வேண்டாம் எனவும் தற்போது புதுச்சேரி மாநில அரசு சார்பில் எச்சரிக்கை கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கடற்கரையோரம் ஒட்டியுள்ள விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் ஆர்வ மிகுதியில் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் தற்போது காவல்துறை சார்பிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரேம். தொடர்ந்து பெஞ்சல் புயல் நாளை தினம் கரையை கடக்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதனுடைய தாக்கம் தென்பட தொடங்கி இருக்கிறது. அடுத்ததாக நாகப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் பாலமுத்துமணி நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாலமுத்துமணி, நாகப்பட்டினத்தை பொறுத்தளவுல மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கு? என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு? விவரிக்கலாம். ஸ்ரீராம், நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாகவே மழை என்பது இல்லாத சூழல் தான் நிலவி வருகிறது. தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக கடற்கரை, அதாவது நாகப்பட்டினத்தில் உள்ள அனைத்து கடலோர கிராமங்களிலும் கடல் சீற்றமாக காணப்படுவதுதான் தற்பொழுதைய கள தகவலாக உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகூர் பட்னச்சேரி துவங்கி அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், கல்லார், செருதூர், வேளாங்கண்ணி, அதே போல கோடியக்கரை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம் வரை உள்ள கடற்கரை அனைத்துமே கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது. வழக்கத்தை விட கடல் அலை சற்று மேலெழும்பி வருகிறது. இந்த கடல் சீற்றம் என்பது கடந்த 4 நாட்களாகவே தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்றும் அதே போலதான் இருக்கிறது என்றே கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த தரை காற்றோடு கூடிய காற்று வீசுவதன் காரணமாக கடல் அலைகள் மேலெழும்பி அந்த பாறைகளின் மீது மோதி வழக்கத்தை விட
அந்த கடல் சீற்றம் என்பது இருக்கிறது தான் தற்பொழுதைய நிலவரமாக உள்ளது. மேற்கொண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான சாரல் மழை பெய்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு அமைதியான சூழல் தான் நிலவி வருகிறது. அந்த பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போது ஒரு அமைதியான சூழல், நிதர்சனமான அமைதி உள்ளது. புயல் கரையை கடக்கும் போது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என தெரிவித்தாலும் தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைதியான சூழல் நிலவுகிறது. ஸ்ரீராம், அது புயலுக்கு முன்னான அமைதி அப்படின்னு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி. தொடர்ந்து காரைக்கால் பகுதியில் என்ன நிலவரம் என்பது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், காரைக்காலை பொறுத்தளவுல மழையினுடைய தாக்கம் எப்படி இருக்கு? கடற்கரை ஓரத்தில் இருக்கீங்க, தலைக்காற்று அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கு? காரைக்காலிலிருந்து மாமல்லபுரத்துக்கு இடையே இந்த புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தற்பொழுது காரைக்கால் பகுதியில் பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த புதுச்சேரியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் தான் இந்த காரைக்கால். இது ஒரு எல்லையாக அதாவது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலிலிருந்து மாமல்லபுரத்துக்கு இடையே புயல் கரையை கடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன பகுதி மட்டும் இந்த காரைக்கால் மட்டும் தனியா பாண்டிச்சேரியோடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுக்கு அடுத்தது மீண்டும் தமிழ்நாடு பகுதியோடைய மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் இத்தனை மாவட்ட எல்லைகளை தாண்டி தான் மீண்டும் புதுச்சேரி இருக்கிறது. எனவே இது அந்த ஒருவேளை இந்த பகுதியில் நள்ளிரவுக்கு பிறகு மழை வரலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது வரை இங்கு மழை இல்லை. ஆனால் அந்த கடல் சீற்றமானது சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய காட்சியை தற்பொழுது நமது ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா காண்பிக்கக்கூடியதை நம்ம நேரலையில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை புயல் காரணமாக மழை அதிகரித்தால் அதை அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக மாவட்ட நிர்வாகம், அதாவது இந்த காரைக்கால் பிராந்தியம் சார்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் ஒரு மிகுந்த எச்சரிக்கையோடு அனைத்து துறைகளையும் தயார்படுத்தி ஒரு தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். அதே போல பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினரும் முன்கூட்டியே இங்கு வரவைக்கப்பட்டு சுமார் 30 பேர் காரைக்கால் அருகே இருக்கக்கூடிய திருநள்ளாறில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டால், மின்கம்பங்கள் சாய்ந்தாலோ அல்லது பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் போனாவோ அவர்களுக்கான உணவுகளை வழங்குவதற்கும், அதே போல மருந்து, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் உடனுக்குடன் செய்வதற்கும், மின்தடை ஏற்பட்டால் உடனடியாக அதை சரி செய்வதற்கும் என அனைத்து ஏற்பாடுகளும் ஒரு முன்னெச்சரிக்கையாக தயார் நிலையில் காரைக்காலை பொறுத்தவரை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த குழுக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் அவர்களை கண்காணித்து தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து வருகிறார்கள். தற்பொழுது அதாவது பிற்பகலில் இருந்ததை விட தற்பொழுது அந்த கடல் சீற்றமானது மிகவும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் அந்த காரைக்காடு கிளிஞ்சல்மேடு பகுதியில் இருக்கிறோம். மிக அருகாமையிலிருந்து நாம் இந்த கடலை பார்க்கக்கூடிய அளவில் இங்கே அந்த கிளிஞ்சல்மேடு பகுதியினுடைய மீனவர்களுடைய கூடம் ஒன்று இங்கு இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மின் ஒலியின் காரணமாக தான் இந்த பகுதியில் கடலை நம்ம இந்த இரவு நேரத்திலும் தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே போல இந்த அலையினுடைய உயரமும் சற்று அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நள்ளிரவுக்கு மேல் இந்த பகுதியிலும் இன்னும் பெரிய அளவில் மழை வரலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸ்ரீராம், கண்டிப்பா கோகுல், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்களா? நிவாரண முகாம்கள் அப்படிங்கிறது காரைக்கால் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்காங்க மாவட்ட நிர்வாகம்? பொதுமக்களை பொறுத்தவரை அதாவது இங்கு கனமழை பெய்வோம் என்பதற்கான எந்த அறிவுறுத்தலும் தற்போது வரை வழங்கப்படவில்லை. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு மழை பெய்த பொழுது அதற்கான அறிவிப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் இன்று எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் அதற்கான அனைத்து முன் ஏற்பாட்டுகளுடன் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக மீனவர்கள் கடலுக்குள் சென்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து சில நாட்களுக்கு முன்பே உள்ளே சென்ற அனைத்து மீனவர்களையும் திரும்பி வர அறிவுறுத்தப்பட்டு நேற்றே அனைவரும் அனைத்து படகுகளும் கரை திரும்பிவிட்டது. அதே போல இதற்கு மேலும் தற்பொழுது கடலுக்குள் யாரும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு பொறுத்தவரை தற்போது வரை பெரிய அளவில் எந்த ஒரு எச்சரிக்கையும் மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கவில்லை. ஆனால் மழை பெய்து ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்காக
காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு சரியான ஒரு முன் ஏற்பாட்டுடன் தயார் நிலையில் இருக்கிறது. ஸ்ரீராம், பெஞ்சல் புயல் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாளைய தினம் அது கரையை கடக்க இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மழை பெய்ய துவங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரத்தை கொடுத்தீங்க. நன்றி கோகுல். இதே போன்று தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் நமது செய்தியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை கொடுத்தாங்க. குறிப்பா ரகுவரன், பாலமுத்துமணி உள்ளிட்ட பல செய்தியாளர்களும் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை கொடுத்தாங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்து புயல் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியோடு.